பொறாமப்படுறது கிடையாது, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்கிறது கிடையாது. இருந்தாலும் நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது அப்படின்றத எல்லாருக்குமே அடிப்படையா இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் சார் அப்படி? என்னுடைய பத்திரிகையில் கூட எழுதிட்டு இருப்பேன், அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நான் மிகப்பெரிய வார்த்தையாக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சமாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இது நல்லவங்களாக இருந்து உங்களுக்கு கஷ்டம் வந்ததுனாலோ, நல்லவராக இருந்து அவமானம் வந்தது அப்படின்னாலோ, நீங்கள் நல்லவராக இருந்து உங்களை நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்த்தாலோ, வணக்கம் நேர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கான விடைகளை தான் நம்ம நிகழ்ச்சி மூலியமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் நான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் சார் கிட்ட. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் சார், எல்லாருக்குமே வாழ்க்கையில கேட்கணும்னு நினைக்கிற ஒரு ஆன்மீக கேள்வி இதுவாக தான் இருக்கும். நான் யாருக்கும் தீமை செய்யறதில்ல, பொறாமப்படுறது கிடையாது, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்கிறது கிடையாது. இருந்தாலும் நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது அப்படின்றதான் எல்லாருக்குமே அடிப்படையா இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் சார் அப்படி? இது நிறைய பேர் நினைக்கிறது அப்படித்தான். நான் நல்லவனாக இருந்துகிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லோருமே நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நான் நல்லவனாக இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு கஷ்டம் வருது. இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு கூட உரிமையான வழிபாடுகளும் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விரும்புகிற இஷ்ட தெய்வத்தை நிறைய கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தம். நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் சுருக்கமாக கேட்டிருந்தால் கூட, இதற்கு விழாவாரியாக நிறைய நேரம் எடுத்து நான் பதில் சொல்லக்கூடிய தகுதி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால, கஷ்ட காலமாக இருக்கிறதுனால நல்லவங்க வாழ்வது சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த காலத்தில் 100 பேரை சந்திச்சோம்னு வைங்களேன், அதில் 90 பேர் நல்லவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க, 10 பேர் கெட்டவங்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் நம்ம 100 பேரை சந்திக்கும் பொழுது 100க்கு 90 பேர் கெட்டவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, 10 பேர் மட்டும்தான் நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லவராக இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் நல்லவராக இருந்து கஷ்டப்பட்ட பரவாயில்ல, நல்லவராக இருந்து தேவையில்லாத அவமானங்கள் வரக்கூடிய சூழல் நிறைய இருந்ததுனால தான் என்னுடைய பத்திரிகையில் கூட எழுதிட்டு இருப்பேன், அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நான் மிகப்பெரிய வார்த்தையாக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சமாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இது வேறு புத்தகத்தில் நான் படிக்கல, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லவராக இருந்து நமக்கு நல்லது நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நமக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக ஆழமாக அனுபவித்து அதை அற்புதமாக ஆன்மீக வடிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ராஜயோகம் பத்திரிகையில், நம்மளுடைய அருள் ராஜயோகம் பத்திரிகையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிறைய பதில் கொடுத்துருக்குறோம், நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். இப்போ நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிறது, பொதுவாக நல்லவங்களுக்கு கஷ்டம் வர்றதை இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதாவது நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா, நீங்கள் மட்டும் நல்லவராக இருந்து உங்களை சுற்றியுள்ள நிறைய பேர் கெட்டவங்களாக இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கும். துஷ்டம் உள்ளவங்க, துஷ்டமான எண்ணம் உள்ளவங்க தப்பிச்சுக்குவாங்க. உதாரணமா ஒருவருக்கு கடன் பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன், இப்போ கடன்காரர் கடன் கேட்க வர்றாருன்னு வைங்க, கடன் கேட்க வந்தார் அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை தான் கடன்காரர் கடன் கேட்க வருவார் அப்படின்னா, நல்லவனா உள்ளவங்க திங்கக்கிழமைனாலே பயந்துட்டு இருப்பாங்க. வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமையே, இன்னும் 4 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை கடன்காரர் வருவார், கந்துவட்டிக்காரர் வருவார், என்ன பதில் சொல்றது, எந்த மாதிரியான வகையில் அவருக்கு நம்ம திருப்திப்படுத்துறது, அது காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சொல்ல வேண்டிய பதிலுக்காக திங்கக்கிழமையிலிருந்தே கவலைப்படுவார், கஷ்டப்படுவார். அவர் தான் நல்லவர். அதுவே கெட்டவராக இருந்தார்னு வைங்களே, வெள்ளிக்கிழமை வரைக்கும் எதுவுமே நினைக்க மாட்டார், வெள்ளிக்கிழமை காலையில் கூட கவலைப்பட மாட்டார். வெள்ளிக்கிழமை காலையில் குறிப்பிட்ட கடன்காரர் வீட்டுக்கு வந்தால் கூட, ஆமாம் வாங்கினேன் முடியல என்ன பண்ணலான்னு இவர் திரும்பி கேட்பார். கேள்வி கேட்கக்கூடிய அவருக்கு அவரையவே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கெட்டவங்க தான் இருந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் உள்ள கெட்டவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால்
கெட்டவர்களுக்கு அவமானம் வந்தால் கூட அந்த அவமானத்தை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நல்லவங்க தான் இந்த மாதிரியான அவமானம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாங்கிற வேறு விதமான முடிவுகளுக்கு கூட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல மரியாதையோடு, பக்குவத்தோடு, அதே சமயத்துல மிக மிக கவலையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரத்திலேயோ அல்லது தத்துவத்திலேயோ அல்லது ஒரு சில புத்தகத்திலேயோ சொல்லலாம். தற்கொலை பண்றவங்க கோழைன்னு சொல்லலாம். ஆனால் தற்கொலை பண்றதுக்கு கூட ஒரு வலிமை வேணும், ஒரு திறமை வேணும். அதே சமயத்துல மனசுல ஒரு ஊக்கம் வேணுங்கிற விஷயத்தை, அந்த பயம் இல்லாத ஒரு தைரியம் வேணுங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல கெட்டவங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு வந்துட்டு இருப்பாங்க. நல்லவங்க சின்ன சோதனை வந்தாலும் தாங்க முடியாம, சின்ன அவமானம் வந்தாலும் தாங்க முடியாம, அதாவது கஷ்டம்ங்கிறது எவ்வளவு வந்தாலும் தாங்கிக்குவாங்க. அவமானம் அப்படிங்கிறது கொஞ்ச அளவுல வந்தால் கூட தாங்க முடியாம இந்த உலகத்துல வாழக்கூடிய தகுதியை தானே இழந்துக்கிறாங்க அல்லது ஏற்படுத்திக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த வகையில தற்கொலை அப்படிங்கிறது கோழைத்தனமாக இருந்தால் கூட நல்லவங்க தான் நிறைய பேர் தற்கொலை அப்படிங்கிற விஷயத்துக்கு போறாங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல அவமானத்துக்கு பயந்தவங்க, கெட்ட விஷயத்துக்கு பயந்தவங்க, நல்லவரா வாழணும்னு இருக்கக்கூடிய சிறந்தவங்க தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அந்த தற்கொலை கூட நம்ம தவறானதா சொல்ல முடியாது. தற்கொலை மட்டுமல்ல, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமுமே தவறான விஷயம் கிடையாதுங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும். உலகத்துல ஏதாவது ஒரு வகையில சொந்தமோ அல்லது பந்தமோ அல்லது நட்போ ஏதாவது ஒரு வகையில உங்களை வீதியில விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர்த்து நல்லது பண்ணுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவோ நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, உங்களை அழ வைக்கிறதுக்கும் விழ வைக்கிறதுக்கு தான் 1000 பேர் இருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல காலம் கலிகாலமா இருக்கிறதுனால, கஷ்டகாலமா இருக்கிறதுனால, இப்போதைக்கு கரோனா காலமா இருக்கிறதுனால உங்களை அழ வைக்கிறதற்கும் விழ வைப்பதற்கும் 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களை எழ வைக்கிறதுக்கு கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நல்லவங்க தயவு செய்து மனசுல வச்சுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்னுடைய சின்ன வயசுலிருந்தே கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, அதற்கு மேல இன்னைக்கு உலக அளவுல வெகுமானமா உட்காரக்கூடிய பாக்கியத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்மீகம் தான் கொடுத்தது, கடவுள் தான் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல மரியாதையோடு மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த நல்லவங்களா உள்ளவங்களுக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது அல்லது அவமானம் வருது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து மனசை விட்டுற வேண்டாங்க. இந்த உலகத்துல என்னுடைய நிகழ்ச்சியில, என்னுடைய வெளிநாட்டு பயணங்கள்ல, வெளிநாட்டு ஆன்மீக நிகழ்ச்சியில அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த உலகத்துல சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை மிகப்பெரிய தத்துவமாக வெளிநாடுகள்ல, வெளிநாட்டு அரங்கங்கள்ல நான் மிகப்பெரிய முயற்சியாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, சில விஷயங்களுக்கு கவலைப்படுங்க, கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல. ஆனால் உலகத்துல எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்துல நீங்க உறுதியாகவே வந்துட்டுருங்க. இந்த காலம் கலிகாலமா இருக்கிறதுனால நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவராகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை 4 பேர் உங்களை நல்லவன் சொல்றதுக்காகவே நீங்கள் வல்லவன் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அதனால நல்லவங்களா இருந்து உங்களுக்கு கஷ்டம் வந்ததுனாலோ, நல்லவராக இருந்து அவமானம் வந்தது அப்படின்னாலோ, நீங்கள் நல்லவராக இருந்து உங்களை நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்த்தாலோ நீங்கள் கவலைப்படாமல் வந்துகிட்டு இருங்க. ஏன்னா உங்களை அணுதினமும் எந்த நேரமும் எக்கணமும் முக்கணமும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருப்பாரு. கடவுளுக்கு முன்னாடி நாம நல்லவர் தான். நீங்கள் நல்லவராக இருந்து ஒரு கால் உங்களுக்கு அவமானம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானம் அப்படிங்கிறது நிச்சயமா வரும் அப்படிங்கிறத வெறும் வார்த்தைக்காக சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில நிறைய சந்திச்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனுபவப்பட்ட விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நல்லவர்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னா நல்லவங்க அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாமளே பயப்படுறோம், நாமளே கஷ்டப்படுறோம். கெட்டவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையோ அவமானத்தையோ பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நல்லவங்களுக்கு அவமானம் வருவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி அவமானம் வந்துருமோ, இந்த மாதிரி கேவலப்படுத்துவாங்களோ, இந்த மாதிரி குடும்பத்துல வெளியே நின்று வாசல்ல சத்தம் போடுவாங்களோ அப்படி நமக்கு நாமே நிறைய விஷயங்களை நினைச்சு நம்ம பயந்துக்கிறோம். அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும், எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்கள் கலக்கப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம், கலக்கவும் பட வேண்டாம். இந்த உலகத்துல எவ்வளவோ கெட்டவங்க, எவ்வளவோ மோசமானவங்கெல்லாம் வாழுகிற இந்த உலகத்துல நல்லவங்க நாமையா வாழ முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு கேள்வியாக வச்சு, கண்டிப்பாக நல்லவங்களும் வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு முதன்மையாக, அதே சமயத்துல முன் எச்சரிக்கையாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஓகே. நல்லவங்களுக்கு துன்பம் திரும்ப திரும்ப வந்தாலும் அவங்க எதிர்த்து போராடணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல அறிவுரையா, எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வைஸா இன்னும் கொஞ்சம் அவங்கள பூஸ்ட் அப் பண்ற மாரி சொல்லியிருக்கீங்க சார். நன்றி சார். நேயர்களே, நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருது? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வியா இது இருக்கு. துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடணும். நல்லவங்களுக்கு தான் அதிகமான துன்பம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது சார் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா ஒரு நல்ல ஒரு அறிவுரையா நமக்கு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல பல கேள்விகள கேட்குறீங்க. மேற்கொண்டு இன்னும் பல கேள்விகள கேளுங்க. எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நிச்சயம் விடை கிடைக்கும். அதே போல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சார நேரடியா சந்திக்கணும், அப்பாயின்ட்மென்ட் வேணும்னு கேட்குறீங்க. ஃபிளாஷ் ஆகுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். சார நீங்க நேரடியா சந்திக்க முடியும். அதே போல கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம ஷோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் ஷோ போடும்போது ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்க நிகழ்ச்சியை உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதே போல அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.